அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கைட் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியில் பாலிட்டி சீரீஸை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாலிட்டி அப்படின்ற அரசியல் மற்றும் அரசியல் அமைப்பு சார்ந்த விஷயங்களில் நம்ம போன தொகுப்புகள்லேயே பல வாட்டி பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. இப்போ மறுபடியும் பாலிட்டி சீரீஸுடைய ரிவிஷன் தான் இந்த ஒரு தொகுப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல், அதாவது இந்திய அரசியல் அமைப்பினுடைய மிக முக்கியமான பகுதிகள் மற்றும் ஷரத்துகள், அது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் சொல்லக்கூடிய அந்த பிரிவுகள், அது எந்தெந்த பிரிவுகள், அதனுடைய பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த காணொலியில நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். அதனால இந்த காணொலியை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல நமக்கு தெரியும் பகுதி 1ல நமக்கு முதல்ல விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முகப்புரை அப்படின்ற பிரியாம்பலை கடந்து போகாம இருக்க முடியாது. அதாவது பிரியாம்பல் அப்படின்றது முகப்புரை நமக்கு தெரியும். பிரியாம்பல் பத்தின வீடியோ மற்றும் தெரிவுரைகளை நான் ஒரு லாங் வீடியோவா உங்களுக்காக நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி பாலிட்டி அப்படின்ற பிளேலிஸ்ட்ல இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா மறக்காம பார்க்க மறந்துடாதீங்க. இந்த முகப்புரை அப்படின்றது பிரியாம்பல், அதாவது ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி முகம் தான் எல்லா விஷயத்துக்குமான ஒரு அடிப்படை. அதாவது இந்த பிரியாம்பல்ல தான் எந்தெந்த ஆர்டிகல்ஸ் எந்தெந்த விஷயத்துல இருக்குன்ற மாதிரி ஒரு டேபிள் ஆஃப் கான்டாக்ட்ஸ் தான் இந்த பிரியாம்பல் சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய ஒரு டாபிக். இந்த பிரியாம்பல் சம்பந்தப்பட்ட வழக்குகள்லாம் நிறைய இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க மறக்காம கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. ஸோ இதனுடைய பிரிவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லைகளும் தான் இந்த ஒரு பார்ட்டானது ஸ்டார்ட் ஆகுது. இந்த பகுதி 1 எதை பற்றி பேசுது, பார்ட் 1 எதை பற்றி பேசுதுன்னா இந்திய ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லைகளும், அதாவது இந்தியன் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, நம்ம நாட்டினுடைய எல்லைகள், நம்ம நாடு எந்த அளவுக்கு எல்லைகளை கொண்டு இருக்கு, அதனுடைய பறந்து விரிந்த தன்மை, அதனுடைய இயல்பு, அதுக்கப்புறம் அந்த நாட்டினுடைய பவர்ஸ் எந்தெந்த இடம் வரைக்கும் நமக்கு இருக்கு, அதாவது நம்மளுடைய பார்டர்ஸ் என்ன, நம்மளுடைய யூனியன் டெரிட்டரிஸ் உடைய லிமிடேஷன்ஸ் என்ன, ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ், இதனுடைய எல்லைகள், மாநிலங்கள், இந்த யூனியன் பிரதேசங்கள், இது சம்பந்தப்பட்ட ஒரு ஓவரால் பிரீஃப் தான் இந்த ஒரு டாபிக். அதாவது ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லைகளும் அப்படின்ற டாபிக். இது எந்தெந்த ஆர்டிகல்ஸ் பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 4, ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் இதை தான் பேசும். யூனியன் டெரிட்டரி, இந்தியா அண்ட் இட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ், இதை பற்றி தான் ஆர்டிகல்ஸ் ஆனது பேசும். அதுக்கப்புறம் குடியுரிமை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க. குடியுரிமை அப்படின்ற சிட்டிசன்ஷிப்பினுடைய பிரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 11, 5 to 11. குடியுரிமை அப்படின்றதுடைய பிரிவு 5 to 11, 5லேருந்து 11 வரைக்கும் சிட்டிசன்ஷிப்பை தான் பேசும். அதாவது இந்திய அரசினுடைய அந்த ஒரு குடியுரிமை சட்டமானது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும், இந்திய குடிமகனாக ஆவறதுக்கு எந்தெந்த வகையான விஷயங்கள்லாம் தேவைப்படுது, குடியுரிமை இழக்கப்படுறதுக்கு எந்தெந்த வகையான பிரச்சனைகள்லாம் காரணமாக அமையுது, அதாவது ஒருத்தவங்களுடைய குடியுரிமை சம்பந்தப்பட்ட முழுமையான விஷயங்களை இந்த ஒரு ஆர்டிகல் பேசும். 5 to 11 அப்படின்றது பேசும். இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சிஏஏன்னு சொல்லக்கூடிய அந்த குடியுரிமை திருத்த சட்டம், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இந்த மாதிரியான விஷயத்தை ரெஃபரன்ஸ் அண்ட் பேஸாக வச்சு தான் அந்த சிஏஏ அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது எந்தெந்த மக்களுக்கு குடியுரிமை இந்திய அரசினால் கொடுக்கப்படும், எந்தெந்த மக்களுக்கு குடியுரிமை பறிக்கப்படும், இந்திய அரசினுடைய குடியுரிமை, அதாவது இந்திய நாட்டினுடைய குடியுரிமை ஒருவர் இழக்குவதற்கான காரணங்கள் என்னென்னவாக அமையும் அப்படின்ற முழு விஷயமும் இந்த ஒரு ஆர்டிகல்ஸில் டிஸ்கஸ் செய்யப்படும். அடுத்து அடிப்படை உரிமைகள் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ஒரு நாட்டினுடைய குடிமக்களுக்கு தரக்கூடிய ஒரு அடிப்படை உரிமைகள் என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது கொடுத்தே தான் ஆகணும். அது நம்ம கடந்து போகவே முடியாது. அந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் என்னென்ன இருக்கு, அதனுடைய அம்சங்கள் என்ன, அதை பத்தி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற பகுதியான டிஸ்கஸ் பண்ணோம். இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுக்கு கீழே இருக்கு, 12 to 35, 12லிருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரிவுகள், ஆர்டிகல்ஸ் தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றியுமே நான் ஒரு காணொளி போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள், அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. இந்த அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் அப்படின்றது டிபிஎஸ்பி. இதை பேஸாக வச்சு நிறைய விதமான சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு, அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துக்கு அந்த அளவுக்கு அதிக அளவிலான சில பார்ட்ஸுக்கு அதிகாரம் கொடுக்கப்படலைனாலும்
அந்த அதிகாரம் கொடுக்கப்படாத ஒரு விஷயத்தை ரெஃபரன்ஸாக வச்சு சில ஆக்ட்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்போடைய அங்கம் தானே. ஸோ அந்த ரெஃபரன்ஸாக வச்சு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதை நம்ம வந்து ஃபியூச்சரில் வரப்போகிற காணொலிகளை நிச்சயமாக பார்க்கலாம். இந்த டிபிஎஸ்பி அப்படின்றது எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 to 51, 36லேருந்து 51 வரைக்கும் இந்த டிபிஎஸ்பி அப்படின்றது 36லேருந்து 51 வரைக்கும் வரும். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் 51A, 51A. அடிப்படை கடமைகள் அப்படின்றது என்னது? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதாவது நம்ம இந்திய நாட்டினுடைய குடிமக்களுக்கு எந்தெந்த கடமைகள்லாம் இருக்கு, என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம வந்து பொதுமக்களுடைய சொத்துக்கள், பொது சொத்துக்களுக்கு வந்து குந்தகம் விளைவிக்க கூடாது. அதை வந்து அழிக்கிறதுலையோ இல்லை இந்திய நாட்டினுடைய மேன்மையோ இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியோ எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு இந்திய குடிமக்கள் பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை கடமைகள். இந்த அடிப்படை கடமைகள் பேஸ் பண்ண வீடியோவும் நம்ம காணொலிகளில் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்து ஒன்றிய அரசாங்கம். ஒன்றிய அரசாங்கம்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் யூனியன் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட் அது மத்திய அரசுன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்களே, அதுதான் வந்து ஒன்றிய அரசாங்கம். அந்த யூனியன் கவர்மெண்ட் அதனுடைய பவர்ஸ் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, அதுக்கு கீழே யார் யாரெல்லாம் வருவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு பகுதி மற்றும் ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் செய்யப்படும். இந்த யூனியன் கவர்மெண்ட் அப்படின்றது 52லேருந்து 151 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் மாநில அரசாங்கங்கள். மாநில அரசாங்கங்கள் அப்படின்றது இந்த பார்ட்டை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்ட் பி, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து முன்னாடி இருந்தது. அது வந்து 1956 அதில் நடந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநில மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தின் கீழ் இதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. மாநில மறுசீரமைப்பு அப்படின்ற அமெண்ட்மெண்ட் 1956 7th அமெண்ட்மெண்ட், 7வது அமெண்ட்மெண்ட், 7வது சட்ட திருத்தம் 1956. அடுத்து யூனியன் பிரதேசங்கள், அதனுடைய ஆர்டிக்கல் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நான் ஆக்சுவலாக வந்து இதை எழுதும்போது உங்களுக்கு வந்து அப்படியே லைனாக ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ லைனாக மேட்ச் ஆகலைனாலும் அக்கார்டிங்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ்னால் நீங்கள் மேட்ச் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து மாநில அரசாங்கங்கள் நம்ம பார்த்தாச்சு. யூனியன் பிரதேசங்கள். யூனியன் பிரதேசங்கள் அப்படின்றது யூனியன் டெரிட்டரிஸ். யூனியன் டெரிட்டரிஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு என்னென்னலாம் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குன்னு தெரியும். டேமன் அண்ட் டையூ, இந்த மாதிரியான நிறைய யூனியன் டெரிட்டரிஸ் இருந்திருக்கு இல்லையா. பாண்டிச்சேரி அப்படின்றது யூனியன் டெரிட்டரியாக இருந்தது, அப்புறம் மாநில அந்தஸ்து பெற்றது. பட் ஸ்டில் இன்னுமே பாண்டிச்சேரியினுடைய அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி ஓரியன்டாக தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும். இந்த மாதிரியான யூனியன் பிரதேசங்கள், இப்போ உதாரணத்துக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை வந்து 2ஆக பிடிச்சாங்க இல்லையா, லடாக் அதுக்கப்புறம் வந்து ஜம்மு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து யூனியன் டெரிட்டரி கீழே வந்துருச்சு லடாக்கெல்லாம். ஸோ இந்த மாதிரியான யூனியன் டெரிட்டரி சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் இந்த ஒரு சாசன விதியானது டிஸ்கஸ் பண்ணும். அடுத்து பகுதி 9 ஊராட்சிகள். ஊராட்சி ஒன்றியம். இந்த ஊராட்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். பஞ்சாயத்து சிஸ்டம் இதெல்லாமே இருக்குல்ல, இதெல்லாம் பேஸ் பண்ணி ரெஃபரன்ஸாக வச்சு கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஊராட்சிகள் அப்படின்ற அந்த ஒரு டாபிக். அடுத்து நகராட்சிகள். நகராட்சி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் முனிசிபாலிட்டி, அதாவது சிட்டி லிமிட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இதெல்லாம் வந்து இந்த நகராட்சிகள் அப்படின்ற இந்த பகுதியில் வந்து டிஸ்கஸ் செய்யப்படும். இதனுடைய ஆர்டிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்து தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர், அதாவது ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் பழங்குடியின மக்கள், அவர்கள் சார்ந்த விஷயங்கள், அவர்கள் சார்ந்த திட்டங்கள், இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுகிறது தான் இந்த ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பகுதியானது. அடுத்து பகுதி 11 ஒன்றிய மாநில உறவுகள், அதாவது யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப். ஏன்னா இந்த மாநில அரசு மற்றும் மத்திய அரசு இந்த 2 பேருக்கும் நல்ல ஒரு உறவுகள் இருந்தால் மட்டும்தான் ஒரு நாட்டினுடைய டெவலப்மெண்ட் மற்றும் மாநிலத்தினுடைய டெவலப்மெண்ட் ஆனது நடக்கும். சரியான உறவுகள் இல்லைன்னா நலத்திட்ட உதவிகள் வந்து சரியான அளவில் வந்து சேராது. இதனால நாட்டுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்கும். ஸோ மாநில மத்திய அரசினுடைய உறவுகள், அதை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ஒரு பகுதியானது பேசுது. அடுத்து நிதி சொத்து வழக்கு மற்றும் ஒப்பந்தங்கள். இந்த நிதி சொத்து வழக்கு அப்படின்றது இந்த ஃபினான்ஸ் அண்ட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள், இதை பற்றி பேசக்கூடியது இந்த ஒரு பகுதி. அடுத்து
பகுதி 13 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய எல்லைக்குள் வியாபாரம், வணிகம் மற்றும் வணிக போக்குவரத்து. அதாவது இந்தியன் பார்டருக்குள்ள, இந்தியாவினுடைய எல்லைக்குள்ள பிஸ்னஸ், வியாபாரம்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் பிஸ்னஸ். வணிகம் அப்படின்றது கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், வணிகம். அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய வணிக தொடர்புகள், இந்த கான்டாக்ட்ஸ், பிஸ்னஸ் அண்ட் காமர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ், ட்ரேட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ், இதை பற்றி இந்த ஒரு பகுதியானது டிஸ்கஸ் செய்யும். அடுத்து மத்திய மாநில அரசுகளின் பணிகள். அதாவது மத்திய மாநில அரசுகள், மத்தியன்றது யூனியன் கவர்மெண்ட், மாநில அரசுகள் ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த 2 அரசுகளுக்கும் இருக்கக்கூடிய டியூட்டிஸ், பணிகள், ஒர்க்ஸ். இவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா. மத்திய அரசுக்கு ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா மாநில அரசுக்கு ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் அந்த மாநில பட்டியல், மத்திய பட்டியல் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸ்டேட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் வந்து பேசப்படும். ஸோ இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பணிகளை பற்றி இந்த பகுதியானது டிஸ்கஸ் செய்யும். அடுத்து வந்து தீர்ப்பாயங்கள், ஜுடிஷியரி சிஸ்டம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கம் தான் ஜுடிஷியரி சிஸ்டம். இந்த ஜுடிஷியரி சிஸ்டம் கீழே தான் வந்து நிறைய, அதாவது சீஃப் ஜஸ்டிசஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த லா சம்பந்தப்பட்ட லா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த தீர்ப்பாயங்கள் அப்படின்ற டாபிக்ல தான் டிஸ்கஸ் செய்யப்படும். அடுத்து தேர்தல் நடக்குது அப்படின்னா நமக்கு தெரியும் எலெக்ஷன் கமிஷன். இப்போ சமீபமாக இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நமக்கு தேர்தல் வரப்போகுது இல்லையா. இந்த தேர்தல்கள், எலெக்ஷன் கமிஷன், இது சார்ந்த எல்லா விதமான விஷயங்களும் இந்த தேர்தல்கள் அப்படின்ற நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன், அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய பகுதி 15 தான் வந்து இந்த தேர்தல்கள் அப்படின்றது டிஸ்கஸ் செய்யப்படும். அடுத்து சில வகுப்பினர் தொடர்பான சிறப்பு சட்ட வகைமுறைகள். சில வகுப்பினர் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேட் ப்ளஸ் குறிப்பிட்ட ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டிஸ், அவங்க தொடர்பான ஒரு சட்ட வகைமுறைகள் தான் இது வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து வந்து ஆட்சி மொழி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ், அதாவது இந்தியாவினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு. அது மட்டும் இல்லாமல் ஹிந்தியும் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் தான். ஸோ இந்தியாவுக்கு நிறைய வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருந்தாலும் ஆங்கிலமானது முதன்மையான ஆட்சி மொழியாகவும், அதை தொடர்ந்து ஹிந்தியானது ஒரு ஆட்சி மொழியாகவும் அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் இருக்குது. இது வந்து ஆட்சி மொழி அப்படின்னு சம்பந்தப்பட்ட அந்த ஒரு பகுதியானது டிஸ்கஸ் பண்ணோம். இதனுடைய ஆர்டிகல் நமக்கு தெரிஞ்சிருக்கும் 341 351 வரைக்கும். முக்கியமான விஷயம், அதாவது பகுதி 18 நெருக்கடி நிலை சட்ட வகைமுறைகள். நெருக்கடி நிலை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் எமர்ஜென்சி. இந்த எமர்ஜென்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்கள் சட்ட வகைமுறைகள், அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எந்த அளவுக்கு அதனுடைய அதிகார வரம்புகள் இருக்கு, அது எந்த வகையில வந்து நடைமுறைப்படுத்தப்பட முடியும், அது சார்ந்த விஷயங்கள், மக்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்ற வேண்டி இருக்கும், எமர்ஜென்சிக்கு வழங்கக்கூடிய அதிகாரங்கள், இது சம்பந்தப்பட்ட விஷயம் தான் என்னது ஆர்டிகல் 352 360 வரைக்கும் இருக்கக்கூடியது. இது பகுதி 18 வந்து இருக்கு. அடுத்து 19 பலவகைப்பட்டவையில் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் செய்யப்படும். அது வந்து 361 முதல் 367 வரை இருக்கக்கூடிய விஷயங்கள். உங்களுக்கு தனித்தனியா வேணும்னாலும் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல் சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்காக நான் தனியா ஒரு வீடியோவா போடுறேன். அடுத்து அரசியலமைப்பின் திருத்தம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பார்ட். அதாவது பார்ட் 20 அரசியலமைப்பின் திருத்தம் அப்படின்றது அமெண்ட்மெண்ட். அதாவது நம்ம இந்தியன் பாலிட்டியில ஒரு முக்கியமான விஷயமான அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நம்ம செய்யக்கூடிய திருத்தங்கள், அமெண்ட்மெண்ட். இதனுடைய பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வரும் பிரிவுகள். ஆர்டிகல் வந்து 368. இதை பேஸ் பண்ணி தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியும். அதில் வந்து சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். கால நடைமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்ற விஷயத்த இந்த ஒரு அதிகாரமானது இந்திய அரசியலமைப்பே தான் திருத்தப்படுவதற்காக தருகிறது. அதுக்கப்புறம் பகுதி 21. இந்த பகுதி 21 எதை பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக இடைமாறு மற்றும் திரும்ப பெறப்பட்ட விதிகள். அதாவது டெம்பரரியா நம்ம போட்டிருக்கக்கூடிய ஒரு ரெகுலேஷன்ஸ் மற்றும் இடைமாறு, அது திரும்ப பெறப்பட்ட விதிகள்லாம் நம்ம வந்து இந்த விதிகளை வந்து நம்ம வந்து திரும்ப பெற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க, அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லை அப்படின்ற பட்சத்தில் அதை திரும்ப பெற்றுவாங்க. அதுதான் வந்து திரும்ப பெறப்பட்ட விதிகள் அப்படின்றது. இதனுடைய ஆர்டிகல் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இதனுடைய ஆர்டிகல் வந்து 369 392 வரைக்கும்.
அடுத்து அரசியல் அமைப்பின் தொடக்கம், தலைப்பு மற்றும் திரும்ப பெறப்பட்ட விதிகள். அதேதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய தொடக்கம், இனிஷியேஷன், அதனுடைய டைட்டில்ஸ், அதுக்கப்புறம் திரும்ப பெறப்பட்ட விதிகள். அதாவது இந்த விதிகளானது திரும்ப பெற்றுருச்சு அப்படின்னா அந்த ஒரு பகுதிகள் வந்து இதை பேஸ் பண்ண ரெஃபரன்ஸ்ல தான் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனாவது சொல்லும். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி பாலிட்டியில் ஒரு முக்கியமான சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதாவது இண்டெக்ஸ் பார்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான டைட்டில்ஸை பார்த்தோம். அது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ், பகுதிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதில் உங்களுக்கு கண்டிப்பாக விலாவரியான விஷயங்கள் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தனித்தனியாக வேணும்னாலும் நிச்சயமாக நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக உங்களுக்காக நான் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். மேலும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.